ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது அறுசுவையும் ஆன்மீகமும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் இன்னைக்கு நாட்டுக்கோழி சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு சொல்லி செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் கிரேவி எப்படி செய்யறது, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. நான் வந்து 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் மெல்லிசாக கட் பண்ணியிருக்கேன். அதை தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்க ஒரு 8 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி வச்சுருக்கேன். 3 ஏலக்காய், 4 லவங்கப்பூ, ஒரு பட்டை. நான் வந்து ஒரு 3 தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேங்க. இப்போது மிளகு, சீரகம், சோம்பு, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் நான் வந்து பேஸ்ட் அரைச்சி ஊற்றுறதுக்காக நான் மசாலாவை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ்வில் குக்கர் வச்சுக்கலாம். நான் குக்கரில் தாங்க செய்ய போகிறேன். நீங்கள் வேணால் கடாயில் தாளிச்சிட்டு அப்புறம் குக்கரில் கூட சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன். இது நாட்டுக்கோழின்றதுனால குக்கரில் போட்டால் தான் நல்லா வேகும், சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், நான் எண்ணெயை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு பட்டை, 4 லவங்கப்பூ, 3 ஏலக்காய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் நான் போட்டு வதக்க போகிறேன். நல்லா இது வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கணும். கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கணும். பிரியாணி அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வரலனாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் முன்பதமாகவே நீங்கள் எடுத்துருங்க. கண்ணாடி பதத்துக்கும் தாண்டி கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வறுக்கணும். இப்போ நம்ம அதில் உப்பு போட்டு வதக்கலாம். எப்போவுமே வந்து வெங்காயத்தில் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குனிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடும். அதனால் நீங்கள் ஸ்டார்டிங்கில் உப்பு போட்டுங்க. நான் கல் உப்பு போட்டிருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் போட்டுக்கலாம். தக்காளியை போட்டு இப்போ நம்ம வந்து இந்த வெங்காயத்தோடு வதக்கினா தான் நல்லா வதங்கும். அரைச்சி ஊற்றாதீங்க தக்காளியை, அந்தளவுக்கு டேஸ்ட் வராது. இந்த மாதிரி வதக்குனிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக சிம்மில் வச்சு கொஞ்சம் மூடி வதக்கி கூட எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கினதும் நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நான் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். கூடவே வந்து நான் வீட்டு மிளகாய் தூள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதில் வந்து தனியாத்தூள், மிளகு எல்லாமே இருக்குதுன்றதுனால நான் வந்து தனி மிளகாய் தூளே போட்டுக்காமல் வீட்டு மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான். நீங்கள் வந்து ரெட் சில்லி பவுட்ரு வந்து தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போடுறீங்கன்னா கொரியாண்டர் பவுடர் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்போ சரியாக வரும். நான் வந்து சேர்ந்த மிளகாய்த்தூளே போட்டுக்கிறேன். இப்போ நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் வந்து நான் 750 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த சிக்கன் வந்து நான் கிரேவின்றதுனால கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாகவே நான் வந்து போட்டிருக்கேன். பாருங்கள், வதக்கி விட்டாச்சு. இப்போது இந்த வதங்கினதும் இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம். மிளகு, சீரகம், சோம்பு, புதினா, கொத்தமல்லிலாம் போட்டு அரைச்சோம் இல்லைங்களா, அந்த மசாலா பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இதில் மசாலான்னு சொல்லி அதுதாங்க இருக்குது. ரொம்பவே நல்லாயிருக்கும். இது மிளகு காரன்றதுனால மிளகு உங்களுக்கு இன்னும் வேணும்னா இன்னும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்னும் காரம் அதிகமாக வேணும்னா நான் வந்து லிமிட்டாக இருக்கணுன்றதுக்காக காரத்தை கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். நம்ம தண்ணி வந்து கொஞ்சமாக விடுங்க. கிரேவி வேணும்னா தண்ணி வந்து வேகிறதுக்காக கொஞ்சம் வந்து விடுங்க. உங்களுக்கு குழம்பா வேணும்னா இதே அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட தண்ணியை கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஊற்றி கொதிக்க விடுங்க. இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா மசாலா நல்லா ஏறும். வந்து குக்கரில் வந்து நம்ம மூடி வச்சு விசில் விடும்போது சூப்பராக இருக்கும். அதனால தான் வந்து தண்ணியை திட்டமாக ஊற்றி அதுக்கப்புறம் வேக விடுங்க. பாருங்கள், மூடி வச்சிடலாம். மூடி நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 விசிலுக்கு நான் விடுறேன். ஏன்னா வந்து இது நாட்டுக்கோழின்றதுனால சீக்கிரம் வேகாது. அதே சமயம் இந்த போன்லெஸ் சிக்கன்லாம் நாராக இருக்கும். அதனால் வந்து நான் ஒரு 7-8 விசில் விட்டுக்கிறேன். பாருங்கள், சிக்கன் குழம்பு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நம்ம கொத்தமல்லி தழைலாம் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குது. நான் வந்து பரோட்டா பண்ண போகிறேன். அதனால் வந்து எனக்கு கிரேவி இந்த அளவுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் ரைஸுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இட்லி தோசைக்கு வேணும்னாலும் கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கலாம். பரோட்டா, சப்பாத்திக்கெலாம் இந்த அளவுக்கு இருந்தால் தான் டேஸ்டியாக இருக்கும். ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் நம்ம சிக்கன் கிரேவியை. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.
இந்த சிக்கன் கிரேவி பரோட்டாவுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது கோதுமை பரோட்டா நான் வீட்லேயே செஞ்சது. நான் வந்து வெளியில் எப்பயும் வாங்குறது கிடையாது. ஏன்னா இப்போலாம் வந்து அன்ஹெல்த்தியாக வந்து சமைக்கிறாங்க வெளியில். பரோட்டா வந்து குழந்தைங்களுக்கு ஒத்து வரதில்ல. நிறைய நம்ம வந்து கேள்விப்படுறோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து இந்த பரோட்டாக்காக செஞ்சேன் நான். நீங்கள் சப்பாத்திக்கும் வச்சுக்கலாம். இட்லி தோசைக்கு நீங்கள் செய்கிறீங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தண்ணியாக இருக்கட்டும். அதுவே லஞ்சுக்கும் நல்லாயிருக்கும். ரைஸுக்கு செய்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியை விட்டுக்கோங்க. கொஞ்சம் மசாலாலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காரத்தை ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சரியாக போயிடும். இந்த சிக்கன் கிரேவி எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு புது ரெசிபியோடு நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.